குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு எல்லாரும் ட்ரம்ப்னு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் நாட்டு நடப்பு நிகழ்வுகள் எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நிறைய அப்டேட்ஸ் இருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அணு ஆயுதத்தை விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் இருக்குது. அதற்கான பதில் நாளைக்கு வீடியோவே வரும். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சால் அந்த வீடியோவை இப்போவே ஸ்டாப் பண்ணிட்டு போய் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. அணு ஆயுதத்தை விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் ரஷ்யாவுடைய ப்ரெசன்ஸ் இருக்கிறதா நிறைய மீடியாக்களில் வீடியோஸ் வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மாலி அப்படிங்கக்கூடிய அந்த பகுதியில் இப்போ ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய மிலிட்ரியை நல்லா அவங்க மிலிட்ரி ப்ரெசன்ஸ் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே மிலிட்ரி ஹார்ட்வேர்ஸ் நிறையா அங்கே சப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது வெப்பன்ஸ், மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் அங்கே மாலிக்கு நிறையா கொடுத்துருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக்கே நிறையா ஒரு 100 வெஹிக்கிள் கிட்ட மாலிக்கு கொடுத்துருந்தாங்க, மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் சிரியாவிலேருந்து வித்ட்ரா பண்ணாங்க இல்லையா ட்ரூப்ஸ்லாம் ரஷ்யா. அப்போ வித்ட்ரா பண்ணிட்டு வர்றப்போ அங்கே இருக்கக்கூடிய நிறையா மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் லிபியாவில் இப்போது இருக்கிறதா வீடியோ இப்போது வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யாவுடைய அந்த ப்ரெசன்ஸ் இன்னும் ஃபியூச்சருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நம்ம பார்க்கலாம். சைனா இப்போது பாகிஸ்தானில் ஒரு லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா பலூச்சிஸ்தானில். ஸோ இப்போது அதை ஆப்ரேஷனலுக்கு கொண்டாந்துருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பிஎம் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அங்கே போராட்டம் பண்ணுறதை விட்டுட்டு சைனாவுக்கு தேங்க் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து என்ன மூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்தே ஃபுல்லாக டிசாஸ்டராக தான் இருக்குது. இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் ஃபயர் நடந்தது, ஏன் இப்போது கும்பமேளா நடந்தது இல்லையா, அங்கே கூட ஃபயராக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எகெயின் அங்கே டர்க்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த பனிக்கட்டிலாம் வச்சு விளையாடுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்கீ ரெசார்ட்டில் இப்போ ஃபயர் ஏற்பட்டிருக்கு. அதுவும் நைட்டோட நைட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் கெஸ்ட்டை விண்டோ வழியாக குதிச்சு தப்பிக்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்களே இப்போ திடீர்னு படுத்துட்டீங்க ஒரு ரெசார்ட்டில் போயிட்டு நீங்கள் திடீர்னு கீழே குதிங்கன்னா நமக்கு எவ்வளோ பேனிக்காக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பேனிக் இருக்காங்க. ஆனால் ஃபயருக்கான ரீசன் எந்த ரீசன் சொல்லி இப்போ வரைக்குமே நமக்கு தெரியலை. இன்ஜுரி இப்போவே கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு போனஸ் நியூஸ் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதை தொடர்ந்து உடனே வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் புட்டின் அவர்கள் சைனாவுடைய பிரசிடென்ட்க்கு பேசியிருக்கிறாரு. அதுவும் இனிமேல் நம்ம ஒன்றா சேர்ந்து செயல்படணும், பலமாக இருக்கணும்னு சொல்லி பேசியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு கிடைச்ச அப்டேட்ஸ், குட்டி குட்டி அப்டேட்ஸ். ஸோ இன்னும் நிறைய குட்டி குட்டி அப்டேட்ஸ் வேர்ல்ட் நியூஸை பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து டக்குன்னு வரப்போகிற அப்டேட்டில் டக்குன்னு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.